இது நம்ம மதுரை 360. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க. சூப்பரா எங்க தொட்டு பாரு ஓ மதுராசி மദ്രാசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. ஒரே கடவுள் இயர்ஸ் ஆஃப் விஜய்சம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா மதுரையில் பெரிய நடிகர்களுக்கு தளபதிக்கு மட்டும்தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்துலே 3வது தீபாவளி எங்களுக்கு. ஃபஸ்ட்டு மாஸ்டர், 2வது வந்து துப்பாக்கி ரீரிலீஸு, இப்போ 3வது கத்தி. இது வந்து தளபதிக்கு மட்டும்தான் சாத்தியம். எந்த ஒரு பெரிய நடிகருக்குமே இது வரைக்கும் சாத்தியமானது இல்லை. 29 வருஷம் கலைப்பயணத்தில் 29வது ஆண்டு முடிஞ்சு 30வது ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாரு. 1992 வந்து அவரை பற்றி வந்த விமர்சனங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இன்றைக்கி வந்து அசைக்க முடியாத ஒரு ஜாம்பவனாக வந்து தமிழ் சினிமாவிலும் சரி மற்ற வளர்ந்து வர நடிகர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரே தளபதி யாருன்னா எங்கள் தளபதி மட்டும்தான். தளபதின்றது கலைச்சேவை மட்டுமல்ல பொதுச்சேவையிலையும் ஈடுபட்டிருக்காரு. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஓப்பனிங் ஷோக்கு தான் ரசிகர்கள் 5 மணிக்கு வருவாங்க. மறுபடியும் அதே மாதிரி தளபதியோட ஒவ்வொரு நாளையும் திருவிழாவை கொண்டாடணுன்ற ஒரே நோக்கத்தோடு இன்றைக்கி ஒரு 300-400 பேர் 5 மணிக்கு எந்திரிச்சு 6:30 மணிக்கு ஷோவுக்கு வராங்கன்னா அதுதான் தளபதி. அது தளபதியை பொறுத்தளவுக்கு சினிமாவில் மட்டும் சூப்பர் ஸ்டார் இல்லை, வருங்கால அரசியலிலும் தமிழகத்திலையும் சூப்பர் ஸ்டாராகவும் முதல்வராகவும் திகழ்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.